ஓடுங்கள். மாபெரும் ஆபத்தில் சிக்கி இருக்கிறோம் மகாதேவா. தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? எங்களை காப்பாற்றுங்கள் மகாதேவா. அமைதி. அனைவரும் சிவநாமம் பாடியது போதும். இனி உங்கள் நாவிலிருந்து மகா காலனின் பெயர் வந்ததென்றால் என் நஞ்சை கொண்டு உங்களை கொன்று உங்களுக்கு காலனாவேன், உங்களுக்கு காலனாவேன், உங்களுக்கு காலனாவேன். வேண்டாம் மன்சா, அமைதியாக இரு. மகாதேவரின் பெயரை கூறாவிட்டால் உயிருடன் இருந்து என்ன பலன்? போதும், நிறுத்து மன்சா. காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள். மகாதேவா, காப்பாற்றுங்கள். இல்லை, தங்கள் பக்தர்கள் அங்கு பேராபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மகாதேவா. மன்சா தன் மரியாதையை மறந்து மரண தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்பிரபஞ்சத்திற்கு தங்கள் உதவி தேவைப்படுகிறது. ஆம் தந்தையே, உடனே ஏதேனும் செய்யுங்கள். ஆம் மகாதேவா, தேவி மன்சாவின் பாவங்கள் அதிகரித்து விட்டது. அவர்களை தண்டியுங்கள். மகாதேவா, அவர்களை தண்டியுங்கள். அவர்களை விட்டு விடாதீர்கள் மகாதேவா. அவர்களை தண்டியுங்கள். மன்சா தேவியை தண்டியுங்கள் மகாதேவா. நாராயணா, தேவி மன்சாவின் பிடிவாதம் பிரளயமாக மாறி பிரபஞ்சத்தையே அழிக்கப் போகிறது. அப்பாவிகள் உயிரை இழக்கப் போகிறார்கள். அவர்களை தடுக்கப் போவது யார் என்றே விளங்கவில்லையே பிரபு. மகாதேவர் மௌனம் காக்கிறார். ஆகையால் இஜகத்தின் இரட்சகனான நான் என் கடமையை செய்ய வேண்டும். இந்த பிரளயத்தை தடுத்தாக வேண்டும். சுவாமி, தந்தையே, தந்தையே, என்ன ஆயிற்று? எழுந்திருங்கள். எழுந்திருங்கள் தந்தையே. ஏழுமாறு செய்தீர்கள். கண் திறந்து பாருங்கள் தந்தையே. கண்களை திறவுங்கள். இப்பொழுது கூறுங்கள், உங்கள் நாவிலிருந்து எவர் பெயர் வர வேண்டும்? மகாதேவரின் பெயரா அல்லது மன்சாவின் பெயரா? கண்களை திறந்து எங்களை பாருங்கள். எங்களை மன்னியுங்கள். தாங்கள் கூறுவதை நாங்கள் கேட்கிறோம். ஆம் மன்சா தேவி, தங்களை பூஜிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். அவ்வாறென்றால் இக்கணம் முதல் பிரபஞ்சத்தில் எவரும் சிவனை பூஜிக்க கூடாது. அனைவரும் இந்த மன்சாவை தான் பூஜிக்க வேண்டும். பூஜையை துவங்குங்கள், பூஜையை துவங்குங்கள். தங்கள் விருப்பப்படியே செய்கிறோம் தேவி, எங்களை தண்டிக்காதீர்கள். அனைவரும் கோருங்கள், தேவி மன்சா போற்றி.
போற்றி தேவி மன்சா 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 போற்றி தேவி மன்சா. பிரபஞ்சத்தில் மகாதேவரை தவிர வேறு எவரையும் துதி பாடுவது சரியல்ல. நாராயணா, வணங்குகிறேன். மன்சா, நீ என் மகளுக்கு நிகரானவள். ஆனால் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் காரியம் மாபெரும் தவறாகும். அந்த தவறுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும். நீ மகாதேவரை இப்பிரபஞ்சத்திலிருந்து அழிக்க நினைக்கிறாய். அச்செயல் உடலிலிருந்து உயிரை பறிப்பதற்கு நிகராகும். மகாதேவர் முன்னிலையில் மானிடர்கள் மட்டுமல்ல, அண்ட சராசரமும் தலை வணங்கி நிற்கின்றது. நாராயணன், பிரம்மதேவர், தேவேந்திரன் அனைவரும் அவரை பூஜிக்கிறார்கள். எதுவரை மகாதேவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்கிறாரோ அதுவரை நாங்கள் அனைவரும் அவரை எண்ணி பூஜை செய்வோம். இப்பிரபஞ்சத்தில் சிவத்துவத்தின் தீபத்தை ஏற்றிக் கொண்டிருப்போம். அதை நாங்கள் பரப்புவோம். ஒன்று நினைவிருக்கட்டும் மன்சா, நாங்கள் அனைவரும் அமரர்கள். ஆகையால் உனது சர்ப்பத்தால் எங்களது உயிரை பறிக்க இயலாது. அசுரகுரு கூறுவது சரிதான். அமிர்தத்தை பருகியதால் தாங்கள் தங்களது விருப்பத்தை இதுநாள் வரை நிறைவேற்றி வந்தீர்கள். ஆனால் இன்று இந்த மன்சா அமிர்தத்திற்கான தீர்வை நிச்சயம் தேடுவாள். எந்த சமுத்திரத்தில் தங்களுக்கு அமிர்தம் கிடைத்ததோ இன்று அதே சமுத்திரம் அமிர்தத்திற்கான தீர்வையும் எனக்கு தரும். தீர்வையும் எனக்கு தரும். சமுத்திரமே, உன்னை கடைந்த பொழுது ஆழகால விஷத்தை வெளியேற்றினாய் அல்லவா? அதை மீண்டும் வெளியேற்று. அப்பொழுதுதான் என்னால் எனது இலக்கை அடைய இயலும். இப்பிரபஞ்சத்திடம் இருந்து நாராயணர், பிரம்மதேவர் மற்றும் சிவனின் பக்தியை என்னால் பறிக்க இயலும். நான் வந்து கொண்டிருக்கிறேன் சமுத்திர தேவா, வந்து கொண்டிருக்கிறேன் சமுத்திர தேவா. போதும், நிறுத்து மன்சா, நிறுத்து மன்சா, நிறுத்து மன்சா. இல்லையேல் வெகு விரைவில் உன் அழிவு உன்னை தேடி வரும். உன்னை தேடி வரும். உன்னை தேடி வரும். தங்களது எச்சரிக்கையை நான் அன்றும் கேட்கவில்லை, இன்றும் கேட்கப் போவதில்லை. சம்ஹாரம் செய்ய விரும்பினால் வந்து யுத்தம் செய்யுங்கள். ஆனால் என்னை தடுப்பதற்கான முயற்சியை மட்டும் செய்யாதீர்கள். தடுப்பதற்கான முயற்சியை மட்டும் செய்யாதீர்கள்.
மன்சா வந்து கொண்டிருக்கிறாள். உன்னிடமிருந்து ஆழகால விஷத்தை எடுக்க, ஆழகால விஷத்தை எடுக்க. எந்த அமிர்தத்தின் அகந்தையில் தேவர்கள் வாழ்கிறீர்களோ, இன்று சமுத்திரத்திடமிருந்து அந்த அமிர்தத்திற்கான தீர்வை நான் கண்டறிவேன். தீர்வை நான் கண்டறிவேன். தீர்வை நான் கண்டறிவேன். பிறகு இப்புவியில் இருந்து மட்டுமல்ல, ஆண்ட பிரம்மாண்டத்திலும் சிவனின் மீதுள்ள பக்தியை நான் பூரணமாக அழித்து விடுவேன். பூரணமாக அழித்து விடுவேன். நான் செய்யவிருக்கும் இச்செயலை எவராலும் தடுக்க இயலாது. சிவனாலும் அல்ல, அவரது சக்தியாலும் அல்ல. மன்சா, இந்த மாபெரும் தவறை செய்து குற்றவாளி ஆகிவிடாதே மன்சா. சிவனை மகாதேவராக அந்த ஆலகால விஷம்தானே மாற்றியது. இப்பொழுது அதே நஞ்சு மன்சாவை மகத்துவமானவளாக்கும். தலை சிறந்தவளாக்கும். உலகிலுமே மன்சாவின் ஆட்சி நிலவப் போகிறது.